என்னம்மா உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்குறாளாம். என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கரோமி கிம் கரோமி கிம் கரோமி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இவங்க உடனே அம்மா அனுப்பிச்சிருக்காங்களா, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும்னு சொல்லும்போது அவளுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேறிடுது. பக்தன் சும்மா இருப்பானா, பக்த சும்மா இருப்பாளா, உடனே இன்னொரு தடவை லலிதா திரிபுர பூஜை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு தாம்பூலம் நான் கொடுக்கும்போது ஒரு சுவாசினி, இந்த மாதிரி 2 சுவாசினி 300 சுவாசினி, இந்த 300 சுவாசினியும் 300 நாமாவனுடைய தாம்பூலத்தை ஸ்வீகரம் பண்ணுறான். நல்லா சாப்பிட்டாலே போகிறோம், இதெல்லாம் வந்துடும். வாக்கு என்ன வாக்கு, லலிதா திருசதி சொல்கிறதுக்கு வாக்கு கிடைக்கும். அந்த வசின்யாதி வாக்தேவதை இருக்காங்களே, வசினி, காமேசி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, இந்த 8 பேரும் வாக்கு கொடுத்துட்றாங்க. வாக்கை கொடுத்த உடனே என்ன ஆகிடுது அந்த இடத்துல, பா அந்த அம்மா என்னம்மா பேசுகிறா என்ன சொல்கிறா, மதுரமாக இருக்குது. அந்த அம்மாவை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன். அந்த அம்மாவை பார்த்தோன்னே உடனே என்ன தோன்றுறது, உட்காந்துட்டு பராம்பிகை எடுத்தோன்றது. ரோகம் நசித்து போகிறது. தாம்பூலத்தில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதுதான் அவளே சொல்கிறாளே, அல்லீஷ லாஷ சந்துஷ்டாயை நமக. நீங்கள்லாம் கூட நவராத்திரியில் ஒரு நாள் பாட்டை கம்போஸ் பண்ணி அம்பாள் முன்னாடி ஆடணும், கோலாட்டம் இதெல்லாம் ஆடணும். அல்லீஷ லாஸ்ய சந்துஷ்டாயை நமக, லாஸ்யம் நடனம். இந்த ஹல்லீச லாச சந்துஷ்டாய நமக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறதுனால இன்னொரு ஆவர்த்தி. ஐயங்கவீன ஹிருதயா அப்படின்ட்டு நாமம். அம்பாள் வெண்ணெய் மாதிரி உருகுறாளாம். ஐயங்கவீன ஹிருதயாயை நமக, வெண்ணெய் மாதிரி உருகுறாளாம் அம்பாள். அப்படி பார்த்த உடனே வெண்ணெய் மாதிரி உருகுற சமாச்சாரம் அம்பாள்கிட்ட இருக்கிறதுனால யார்கிட்டையும் கோபம் கிடையாது, யார்கிட்டையும் தாபம் கிடையாது, யாரையும் இப்படி பார்க்கறது கிடையாது. அவள் தான் கருணா கருணா கருணா, காருண்யம் கருணா வாத்சல்யம் சௌலபியம் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, அவள் தான் அது.